ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உலர் பழங்களை சாப்பிட்றதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம், அக்ரூட் பருப்புகள், அத்திப்பழம், இந்த வரிசையில் அத்தியாவசிய விட்டமின்கள் தாதுக்களும் நிறைந்த உலர் திராட்சையும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உலர் திராட்சை இருக்குல்ல, அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது தினசரி தேவையை கூட நமக்கு பூர்த்தி செஞ்சிரும். பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த உலர் திராட்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்றப்ப இதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். ஊற வச்ச உலர் திராட்சையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், நார்ச்சத்து இதெல்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திராட்சையை ஊற வைக்கிறதன் மூலமாக உலர் திராட்சை குளிர்ச்சி அடைகிற தன்மைக்கு மாறுது. இதன் காரணமாக வயிற்றில் ஏற்படுள்ள அந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். வயிற்றை சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கோம். கோடை காலத்தில் அதுவும் உஷ்ணமான உடல்வாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஊற வச்ச வளர் திராட்சை அப்படிங்கிறது ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்ற முறை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10லேருந்து 12 உலர் திராட்சையை 1 கப் நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். காலையில் இந்த உலர் திராட்சையை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியையும் குடிச்சிடணும். ஏன்னா இந்த தண்ணியில் தான் சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த திராட்சையை நீங்கள் பொறுமையாக மென்று சாப்பிடணும். இது நம்ம உடம்புல செரிமானத்தை மேம்படுத்துது, ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருக்கோம். ஏன்னா வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சரி வாங்க, ஊற வச்ச உலர் திராட்சை என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை அதிகரிக்க செய்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? என்ன முயற்சி செய்து பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த ஊற வச்ச உலர் திராட்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலவீனமான உடல் கொண்ட பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்றவங்களுக்கு உடல் பலவீனம் நீங்கும், உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கும். இதில் இருக்கக்கூடிய பிரக்டோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இது உடலில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையை கூட தன்னுள்ள வச்சிருக்கு. வயது முதிர்வை தடுக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க உதவுது. ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி வைரல் பண்புகளை கூட தன்னுள்ள வச்சிருக்கு. இது தோல் தொற்று அபாயத்தை குறைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச உலர் திராட்சையில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. அதை சாப்பிட்றது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். கூடுதலாக இது பாக்டீரியா தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவியாக இருக்கும். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்றதன் மூலமாக ரத்த சோகையை எதிர்த்து போராடலாம். இந்த ஊற வச்ச உலர் திராட்சை இரும்பு சத்தோட ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கூட இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுற செம்பு சத்து கூட இதில் இருக்குது. உங்களுக்கும் ரத்த சோகை இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை ரத்த சோகை வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஊற வச்ச உலர் திராட்சையை தினமும் சாப்பிடுங்க. செரிமானத்தன்மையை மேம்படுத்துறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். உண்மையில் இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. 1 கப் தண்ணியில் 10லேருந்து 12 ஊற வச்ச உலர் திராட்சைகளை போட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப இது வயிற்றை சுத்தப்படுத்தும். ஊற வச்ச உலர் திராட்சையில் கலோரிகளும் ரொம்ப கம்மி தான். அதிக அளவு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அளவோடு எடுத்துக்கிட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊற வச்ச உலர் திராட்சையில் போதுமான அளவு மெக்னீஷியம், பொட்டாசியம்லாம் இருக்குது. இந்த 2 ஊட்டச்சத்துக்களும் நம்மளோட உடலில் அமில அளவை கட்டுப்படுத்துது, அசிடிட்டி பிரச்சனை வராமல் தடுக்கும். வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுல ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச உலர் திராட்சையை நீங்கள் தினைக்கும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப வாய் துர்நாற்றம் பிரச்சனை சரியாகும். குறிப்பாக அடிக்கடி வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுறவங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்.
கண்களோட ஆரோக்கியத்துக்கு ஊற வச்ச உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச உலர் திராட்சைய தினைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, கண் பார்வை மேம்படும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், கரோட்டினாய்டுகள் இது எல்லாமே ஊற வச்ச உலர் திராட்சையில இருக்கு. இது எல்லா சத்துக்களும் கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஊற வச்ச உலர் திராட்சை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல தினைக்கும் 10லிருந்து 12 உலர் திராட்சைகளை முதல் நாள் இரவே ஊற வச்சு மறுநாள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம இந்த ஊற வச்ச உலர் திராட்சைகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.